லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 5G கான்செப்ட். நீங்கள் ஒரு இடத்துல வீடு கட்ட போறீங்க, அல்லது நீங்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருக்கீங்க. அதில் 5G அமைப்பு. 5G என்றால் என்ன? 5 கோல்டன் ரூல் இன் வாஸ்து. ஸோ அந்த 5G 4 திசைகளுக்கும் உண்டான அமைப்பை பற்றி இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5Gயில் ஒன்றாவது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு 2, 3வது சம்பு கீழ்நிலை தொட்டி, 4வது செப்டிக் டேங்க், 5வது உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே கான்செப்ட் மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கும். செப்டிக் டேங்க் ஒரு பகுதியும் மொட்டை மாடியில் டேங்க்கும், அதே மாதிரி உங்களுக்கு மழைநீர் சேகரிப்பு சம்பு எல்லாமே மொத்தமாக அமைச்சிருவாங்க. ஒருவேளை ரோ ஹவுஸ்லேயும் சரி, இல்லை கேட்டட் கம்யூனிட்டினாலும் சரி, இதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடு கட்டியிருக்கிறீங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு மொத்தத்திற்கு உண்டான அமைப்பு, இது எல்லாமே ஒன்று சேர ஒன்றொன்றாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேனலில் நிறைய வீடு சம்மந்தப்பட்ட பிளான் சம்மந்தப்பட்டது அதில் நிறைய கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் சவுத்துக்கு உண்டான நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ எதுவும் ஒரு 6 வீடியோ வரைக்கும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலையும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ 5G கான்செப்டில் அமைப்பு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்க்குறோம். இப்போ உதாரணத்திற்கு இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். நீங்கள் பிளாட்டோ மனையோ வீடோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இது கிழக்கு, அப்படின்றது இது ஈஸ்ட்டு, இது மேற்கு, அப்போ இது வடக்கு, இது தெற்கு. ஐ மீன் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. அப்போது போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு எங்கே இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கிழக்கு வடக்கு சந்திக்கிறது, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு அப்படின்றது சொல்கிறது உண்டு. இந்த மூலை இது தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் கார்னர், தென்மேற்கு. ஓகேங்களா? அப்போ இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது ஆண் மனையாகவும் இது பெண் மனையாகவும் பிரிக்கப்படுவதுண்டு. இப்போ நம்ம 5Gயில் ஒரு 3 விஷயம். ஈசான மூலை, வடகிழக்கு மூலை தான் ஈசான மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னருங்கிறது ஈசன் பாகம், ஈசானம். ஸோ இந்த ஈசான மூலைக்கு உண்டான கிரகம் யாருனாக்கா குரு பகவான். அப்போ ஈசான மூலை இது கிழக்க பார்த்து, இது ரோட்டுக்கு உண்டான அமைப்பு கிழக்க பார்த்ததுக்கு. அப்போ ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு, இவை 3ம் ஈசான மூலையில் இருப்பதாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் 5Gயில் 3 விஷயம். இன்னும் சரியாக மனசில் உள்வாங்கிக்கணும்னா, ஈசான மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னு சொல்லியிருக்கேன்னா குரு பகவான். ஸோ குரு பகவானுக்கு உண்டான எண் கணித எண் பார்த்தீங்கன்னா 3. அதனால தான் 1, 2, 3மே ஈசானத்தில் இருக்கு. வாயு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலை தென்மேற்கு மூலை, மகாமேரு மூலை. ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசை வந்தவுடனே பிச்சு தள்ளி உயரமாக எக்கச்சக்கமான வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போ ராகுங்கிறது ராகு போர் கொடுப்பார் இல்லை. இந்த கன்னி மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு பகவான், தென்மேற்கு மூலை. அப்போ இந்த இடத்துல வாட்டர் டேங்க் இருக்கணும். ஸோ அப்போ இது 4வது செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் இருக்கிற வாட்டர் டேங்க் 5வது விஷயம். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துருக்குறோம். இப்போ வெஸ்ட் ஃபேஸிங் பார்ப்போம். இப்போ வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இது மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. அப்போ இதில் ஈசான மூலைங்கிறது எதுனாக்கா இந்த பகுதி தான் ஈசான மூலை. வடகிழக்கு மூலையில் நீங்கள் பின்னாடி மேற்க பார்த்த ரோட்டுக்கு உண்டான அமைப்பில் ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கணும். மேற்க பார்த்த வீட்டிற்கு முன்முகப்பில் வாயு மூலையில் செப்டிக் டேங்கும்
கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. இது மேற்கு. இப்போ வந்து வடக்கு பார்த்து பார்ப்போம். கீழே 2 திசை பார்த்துருக்குறோம். இப்போ 3வதாக வடக்கு பார்த்து நார்த் ஃபேஸிங்க்கு உண்டான அமைப்பில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கொடுங்க. செல்வ செழிப்பை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்ட ஈசான மூலையில் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கணும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் கண்டிப்பாக அமைங்க. கன்னி மூலைன்னு சொல்கிறதுல தென்மேற்கு பகுதியில் வடக்க பார்த்ததுக்கு பின்புறத்தில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ இன்னும் ஒரு திசை தெற்கு திசையை பார்ப்போம். தெற்க பார்த்த உண்டான ஒரு வீடோ கடையோ கம்பெனியோ வைக்கிறீங்க அப்படின்னாக்கா சவுத் ஃபேஸிங்க்கு தெற்கு பார்த்து ரோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. தெற்கு பார்த்ததுக்கு பின்புறத்தில் வடகிழக்கு ஈசான மூலை, கிழக்கும் வடக்கும் வடகிழக்கு சந்திக்கிற இடத்துல ஈசான மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் இவை 3ம் வடகிழக்கு மூலையில் இருக்கணும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கணும். கன்னி மூலைன்னு சொல்கிறது முன்முகப்பு ஃப்ரண்ட்டு சவுத் ஃபேஸிங்க்கு கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். உதாரணத்திற்கு இந்த இடத்துல பெட்ரூம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா 5Gனுடைய கான்செப்டு. அதாவது முக்கியமான போர்வெல் நமக்கு பூமிக்கு கீழே இருந்து நீர் கொடுக்கிறது. நீரின்றி அமையாது உலகினில் வானின்றி அமையாது ஒழுக்கு. வான் சிறப்பில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறது. அப்போ வந்து ஒழுக்கம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்பு போரை ஆழ்குழாய் கிணறை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இன்னும் சரியாக சொன்னோம்னா ஒரு ஊரில் கிணறு வெட்டக்கூடாது, அதே மாதிரி கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஊருடைய ஈசான மூலையில் கிணறு வெட்டணும், கன்னி மூலையில் கோவில் கட்டணும். ஸோ அந்த அமைப்புப்படி தான் இதற்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ இதுபடி நீங்கள் செயல்படுங்க. இது மாதிரி நிறைய வந்து தகவல்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் முக்கியமாக 5Gங்கிறது எல்லா பிளான்லேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த 5Gங்கிறது அவசியமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், இதன்படி செயல்படுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வரைபடம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். சிவாய நமः.